சாப்பிடுமா அப்படின்னு. என்னையா நீ எவ்வளோன்னு யார் சொன்ன? வந்து நார்மல். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கலையரசன் இருக்கார்ல, திவாகர் கிட்டேயும் பார்வதி கிட்டேயும் கிச்சன் ஏரியாவில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாரு. அதாவது சபரி அங்கே என்ன அட்ராசிட்டிலாம் பண்ணுறாரு அப்படின்றத சொல்லியிருப்பாரு. இப்போ இன்னைக்கு நடக்கிற எபிசோட்லையும் சரி, பார்வதி கிட்ட இவர் உட்காந்து அங்கே நடந்துட்டு இருக்க விஷயத்தை பற்றிலாம் சொல்கிறாரு. அதாவது பார்வதியை பொறுத்த வரைக்கும் இப்போ சூப்பர் டீலக்ஸ் டீமை சேர்ந்தவங்கள அங்கேருந்து அவங்க கேட்குறத இவங்க சரியா செஞ்சு தர மாட்டாங்க போல. அது ரிலேட்டடா ஒரு பிரச்சனைலாம் போகுது. இந்த இடத்துல கலையரசன் சில விஷயங்களை சொல்றாரு. அதாவது சபரியோட அட்ராசிட்டி ரொம்ப ஓவரா இருக்கு. அதாவது எல்லாருமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் செஞ்சிட்டேன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கான். டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு எல்லார்கிட்டயும் காமிச்சிட்டு இருக்கான். செய்யறதெல்லாம் நானு மற்றவங்க, ஆனா இவன் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவன் தான் செஞ்ச மாதிரி கொண்டு வந்துடுறான். பெருசா அவனுக்கு வேலைலாம் தெரியல, சும்மா அந்த இடத்துல வேணும்ட்டே கிண்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமாண்டா, நீ நேற்று சொன்னல, அதுக்கப்புறம் நானுமே அந்த இடத்துக்கு போய் கவனிச்சு பார்த்தேன். அவன் கிண்டுற வேலை தான் பெருசா பண்றான். அதாவது அவன் பண்றதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ரொம்ப குறியா இருக்கான். நானுமே கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. இப்படி காசிப் பண்ணுறது தப்பில்லையான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பிக் பாஸ் வீட்டில் காசிப் பண்ணாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். ஏன்னா யாரவரைய எல்லாருமே காசிப் பண்ணுறாங்க. இப்போ இவங்க 2 பேர் காசிப் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி உள்ள இருக்கவங்களும் காசிப் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் காசிப் பண்ணாமல் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்சாரான்னு ஒருத்தங்க இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க காசிப் பண்ணுறது இல்லை, யார்கிட்டையும் பேசியே நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு தான் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. சரி, இந்த விஷயத்துக்கு வருவோம். கலையரசன் இருக்காரு பார்த்தீங்களா, கனி மேலே அவ்வளோ கோபமாக இவர் பேசல. ஏன்னா கனி வந்து சாதாரணமாக பார்த்தா ரொம்ப அக்கறையாக தான் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக தான் சொல்கிறான். கேமுன்னு வந்தால் மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் வெறி பிடிச்சிருது. லைட்டாக அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. மற்றபடி கனி எல்லாத்தையும் ஓகேவாக தான் இருக்காங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதே மாதிரி தான் திவாகரும் சொல்லியிருப்பாரு. திவாகர் வந்து கனி நீ நினைக்கிற அளவுக்குலாம் ரொம்ப மோசமானவங்க இல்லை, நல்ல டைப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் பார்வதிக்கு இப்போ கனி மேலே ஒரு கோபம் ஏற்பட்டது. எனக்கும் புரியுதுரா, ஆனால் அவங்க தனிப்பட்ட முறையில் என்கிட்ட வெஞ்சன்ஸ் காட்டுறாங்க. ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுல, அந்த இஷ்யூல இருந்து என்னையே நோண்டிட்டு இருக்காங்க, வேணும்ட்டே பண்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா, பார்வதியை மன்னிப்பு கேட்க வச்சாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. அதாவது பார்வதி அந்த டேபிள்ல உட்காந்தது உங்களுக்கு பிரச்சனையா? பார்வதி இந்த மாதிரிலாம் பண்ணாத, இறங்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா அங்கேயே கனி சில வார்த்தையை விட்டுட்டாங்க. அது என்ன தெரியுமா? அதாவது யார்கிட்ட பேசினாலும் புரிஞ்சுக்கலாம், ஆனா வாங்கிட்ட பேசினா நீ புரிஞ்சுக்கவே மாட்ட, வாங்கிட்ட பேசுறதும் சவத்திக்கிட்ட பேசுறதும் ஒண்ணுட்டாங்க. அதுவே செம்ம அட்டாக்கு. அதோட விட்டுருக்கலாம், சரி அதோட கூட சண்டையை முடிச்சிடலாம். ஏன்னா எல்லாருமே ஒவ்வொன்று பேசுறாங்க, பதிலுக்கு 4 வார்த்தை விழதான் செய்யும். சரி அதை கூட விட்டுறலாம். ஆனா அதுக்கப்புறம் ஆளுங்களை சேர்த்து நான் ஸ்ட்ரைக் பண்ண போறேன், வெளியே உட்காந்துட்டு நீ மன்னிப்பு கேட்டாதான் அடுத்த வேலை நடக்கும்னு கொண்டு வந்ததெல்லாம் ரொம்ப ஓவர். சரி அப்படி நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்கல்ல, அப்படி மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்கல்ல, நீங்க வந்து சாப்பாடுல உப்பை கொட்டி தப்பு பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்கு பதிலுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும்ல, அதை மட்டும் நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டீங்க. அப்ப பார்வதிக்கு வந்து கனி மேல கோபம் வரதுக்கு சாலிடான ரீசன் இருக்கு. அதே மாதிரி கனி கிட்ட வேற ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கேங்குக்குள்ள அவங்க ஐக்கியம் ஆயிட்டாங்கல்ல, அந்த கேங்கு பண்ற எல்லாமே சரின்னு டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் பிரச்சனையில போய் முடியும். இப்ப அந்த கேங்கை பொறுத்த வரைக்கும் சபரி இருக்காரு, எஃப்ஜே இருக்கான், ஆதிரை இருக்காங்க. ஸோ இவங்க வந்து கேங்கில் ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அந்த கேங்கில் இருக்க யாராவது ஒருத்தர் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அந்த கேங்கை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பொதுவாக இப்போ நம்ம தனித்தனியாக விளாட்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் தப்பு பண்ணால் அடித்து பேசிடலாம். ஆனால் கேங்கு வச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா? இப்போ நாளைக்கு சபரி ஒரு பிரச்சனை பண்ணால் அதை கனி சாஃப்ட் தான் பண்ண பார்ப்பாங்களே தவிர எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. எஃப்ஜே ஒரு தப்பு பண்ணாலும் கனி கேள்வி கேட்க மாட்டாங்க, அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்ணுவாங்க. எஃப்ஜே எவ்வளோ ஓவராக பேசுகிறான், அதாவது அசிங்கமாக பேசுகிறான், ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு இப்போ வரைக்கும் கனி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் கனி கிட்ட சுத்தமாக பிடிக்கல. அதே மாதிரி 2-3 விஷயம் கனி பண்ணது சரியில்லை. மற்றபடி கனியை பற்றி நம்மளுக்கு முழுசாக தெரியல. இதுக்கப்புறம் தான் கனிக்குள்ள ஒரு விஷம் இருந்து அது வெளியே வருதா இல்லையான்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க.